சைட்ஸ் எது சார் அப்படின்னா ரைபோசோம். இதுதான் கொடுப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்து நம்ம பார்க்கறது மெக்கானிசம் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அந்த மெக்கானிசம் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ்னா 3 ஸ்டேஜ் கொடுப்போம். இனிஷியேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றது, ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ஃபார்மேஷன் ஆஃப் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் அந்த காரணியும் அதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ரெகுலேட் பண்ண ஒழுங்குபடுத்தக்கூடியதா, இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றது இப்படிதான் பண்ணுங்க, இப்படி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு இனிஷியேட் பண்ணவும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் எது சார் செய்யணும்? இனிஷியேஷன் இருக்கும். அதே மாதிரி எலாங்கேஷன். அந்த எலாங்கேஷன் அப்படிங்கிறது எலாங்கேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எலாங்கேட் பண்ணக்கூடிய எம்ஆர்என் புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அதுல வரக்கூடிய எலாங்கேட் பண்ணக்கூடிய பார்ட் தான் என்ன சார் அப்படின்னா எலாங்கேஷன். அடுத்து டெர்மினேஷன் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்ல கம்ப்ளீட் ஆகக்கூடிய ப்ராசஸ் டெர்மினேஷன், முடியக்கூடிய பார்ட் தான் டெர்மினேஷன் சொல்லுவோம். இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஹெல்டிங் கொடுத்துருப்பான். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன் டு ரீடிங். நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, ஒரு சில வேர்டெல்லாம் அப்படியே டைரக்டா நம்மளால ரீட் பண்ண முடியாது. இப்போ எம்ஆர்ஐ இருக்க கோடிங்லாம் நம்மளால என்ன சார் பண்ண முடியாதுன்னா டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், அந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் தகுந்தாப்புல நம்மளை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கோம். அதான் ப்ரூஃப் ரீடிங் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும், ரீட் பண்ணி ஈஸியா இருக்குமா. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது சம் என்சைம் எல்லாம் என்ன பண்ணோம்னா இன்ஹிபிட் பண்ணக்கூடிய, தடை செய்யக்கூடியதா இருக்கும். அது கொடுப்போம். அடுத்து வந்து போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் ஆஃப் புரோட்டீன். போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன் வந்து மாடிஃபை பண்ணிடுவாங்க, மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்றோம். அடுத்து புரோட்டீன் அந்த டார்கெட்டிங் சொல்லுவோம். எந்த எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீனை டார்கெட்டிங் பண்ணக்கூடியதா இருக்கு, அதை சொல்லக்கூடிய மெத்தட் தான் புரோட்டீன் டார்கெட்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேம். சாப்பாடு கொஞ்சம் ஆமா இப்பதான் இதுல வந்து பாக்குறோம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு செல் இருக்கு. நம்ம செல் ஒரு நமக்கு தெரியும் செல் பிரசன்ட் ஆகுதுன்னா நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆகுது. சார் மணி வாசுகி ஐடியில இருக்கவங்க மியூட் பண்ண மாட்டாங்க சார், கேட்கல நீங்க பேசுறதே. மேம் அந்த மணிவாசகன் மீட் பண்ணுங்க மேம், மீட் பண்ணுங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் ஒரு செல் அப்படிங்கிறது, ஒரு செல்லோட இன்சைட்ல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். ரவுண்ட் ஷேப்ல பிரசன்ட் ஆகிருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸோட இன்சைட்ல தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ பிரசன்ட் ஆகிருக்கும். அதுதான் என்ன சார் அது கொடுப்போம் இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அதில் கொடுத்துக்கோமா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் contained within the nucleus of the cell. ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுதான் என்ன சொன்னா டிரான்ஸ்லேஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடியதா இருக்கு. இப்ப டிஎன்ஏ புரதம் வருதுல்ல, அந்த டிஎன்ஏ புரதம் வரக்கூடிய சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் என்னன்னா டிஎன்ஏ. அப்ப அந்த டிஎன்ஏ எங்க பிரச்சனை, நியூக்ளியஸ்ல பிரச்சனை ஆயிருக்கு. அந்த நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னா டிஎன்ஏல இருக்கக்கூடியதா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டைரக்டா புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகும். பட் அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ் அக்கறையில் ரைபோசோம்ல தான் ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த ரைபோசோம் எங்க இருக்கும், சைட்டோபிளாஸ்ம்ல இருக்கு. இப்போ ஒரு செல்லு தான் தெரியும், ஒரு செல்லுன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். அதுல என்னன்னா இருக்கும், சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுல மேல இருக்கக்கூடிய பார்ட் 2 பார்ட் கொடுப்போம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலேட்டம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலேட்டம். அதுல ரைபோசோம் பிரசன்ட் ஆயிருந்தா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலேட்டம் சொல்லுவோம். அதுல வால்குவெல் பிரசன்ட் ஆயிருக்கு, மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் ஆயிருக்கு, குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட், இந்த மாதிரி செல் ஆர்கனில் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. அதான் கொடுப்பான் புரோட்டீன் சிந்தசிஸ். அதுல வந்து டிஎன்ஏ நியூக்ளியஸ் டைரக்டா புரோட்டீன் சிந்தசிஸ் இன்வால்வ் ஆகும். பட் அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா ரைபோசோம்ல பிரசன்ட், ரைபோசோம்ல தான் நடக்கூடியதா இருக்கு. லொகேட்டட் ரைபோசோம். அந்த ரைபோசோம் எங்க இருக்கு, சைட்டோபிளாஸ்ம்ல இருக்கு. அப்போ ஒரு செல்லு, அந்த செல்ல விட்டு அடுத்து சைட்டோபிளாஸ்ம், அதுக்கப்புறம் தான் இந்த செல் ஆர்கனிலாம் அதுல எம்டட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம், புதஞ்சு இருக்கக்கூடியதா இருக்கு சொல்லுவோம். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தா, ஹவு டஸ் த ரைபோசோம் சிந்தசிஸ் புரோட்டீன் ரிக்யூர்டு does not have the accesses load சொல்லுவோம். How does the ribosome synthesis protein recruit பண்றதுக்கு does not have accesses DNA.
இந்த ரைபோசோம் சிந்தசிஸ் பண்றதுக்கு இந்த டிஎன்ஏ அக்சஸ் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். இப்பதான் நம்ம பார்க்க போது என்ன சார் அதோட ஆன்சர் கொடுப்போம் பாருங்க. இந்த ஆன்சர் லைஸ் இன்டர்மீடியட் சப்ஸ்டன்ஸ் நோன் அஸ் எம்ஆர்என்ஏ. இந்த ரைபோசோம் டிஎன்ஏ வந்து ரைபோசோம் மாறக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இன்டர்மீடியட் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான், இடையீட்டு பொருள்னு சொல்லுவோம். அதுல எம்ஆர்என்ஏ பிரசன்ட் ஆயிருக்கு சொல்லிதான் இருக்கு. எம்ஆர்என்ஏ பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல இப்ப கொடுத்துக்கலாம் பாருங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் கொடுப்பான். டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ இன்டு எம்ஆர்என்ஏக்கு அந்த மெசேஜை காப்பியை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் தான் இன்ஃபர்மேஷன் காப்பி ஃப்ரம் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ கொண்டு போறதா டிரான்ஸ்கிரிப்ஷன். நம்ம சொல்லியிருப்போம்ல டிஎன்ஏ இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்குன்னு சொல்லப்பல, அந்த டிஎன்ஏ அந்த காப்பீஸ் என்ன பண்ணக்கூடியதா இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல இருந்து காப்பி பண்ணி எம்ஆர்என்ஏ கொண்டு போய் செய்யக்கூடியதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுல எம்ஆர்என்ஏ பொறுத்தவரைக்கும் நியூக்ளியஸ், அந்த எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸ் என்ட்ரு ஆகக்கூடியது சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள வந்து என்ட்ராகுது. என்ட்ரி ஆஃப் த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லுக்குள்ள அந்த சைட்டோபிளாசத்துல வந்து என்ட்ரி ஆகக்கூடியதா இருக்கு. இது டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். அடுத்து டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். அடுத்தது என்ன சொல்றோம்னா ரைபோசோம் யூஸ் பண்ணி எம்ஆர்என்ஏ ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணும். அது என்ன சார் ப்ளூ பிரிண்ட் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டைம்லாம். இந்த கொஸ்டின் இதுல இருந்து இது வரும், இது வந்து வரும் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் கொடுப்போம். இங்க புரோட்டீன் சிந்தசிஸ் எம்ஆர்என் இருந்து வருது, டிஆர்என் இருந்து வருது, ஆர்ஆர்என் இருந்து வருது அப்படின்னு முன்னாடியே ரெகனைசேஷன் பண்ணி கரெக்டா அந்த இந்த இடத்துல இதுதான் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல இதுதான் இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கு அப்படி ரெகனைசேஷன் பண்ணக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ் அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்போஸ்ட் ஆகக்கூடிய பார்ட் தான் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்போம். இதுல டிரான்ஸ்லேஷன் பாருங்க, ரைபோசோம் யூஸ் ஆஃப் த எம்ஆர்என்ஏ ப்ளூ பிரிண்ட் சிந்தசிஸ் டு புரோட்டீன் கம்போஸ்ட் ஆகி அமினோ ஆசிட்டா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன் கொடுப்பான். ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்து இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் அந்த செல்ஸ் தான் கொடுத்துருப்போம். நமக்கு யூகேரியோட்டிக் செல் நம்ம பார்த்துருப்போம். நம்ம யூகேரியோட்டிக் செல்னா பிளான்ட் செல் ஞாபகம் வச்சுக்கலாம். நியூக்ளியஸ் இருக்கு பாருங்க, நியூக்ளியஸ் இன்சைடுனா டிஎன்ஏ பிரசன்ட் ஆகக்கூடியதா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரான் கொடுப்பான், இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், அதுல 3 எம்ஆர்என்ஏ கொடுப்பான். எம்ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துப்பான் 3 எம்ஆர்என்ஏ. அடுத்து ஸ்ப்ளைசிங் நடக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்தவரைக்கும் எம்ஆர்என்ஏ. அடுத்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது வெளியே வரக்கூடியதா இருக்கு. அந்த வெளியே வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எங்க சார் ரிமூவ் ஆகக்கூடியதா இருக்குன்னா நியூக்ளியர் போர். அந்த நியூக்ளியர் போர்னா அந்த நியூக்ளியர் போர் மூலமா தான் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த ஏரோமார்க் போட்டு போகும்போது அந்த நியூக்ளியர் போர் சின்ன கேப் மாதிரி இருக்குது. அது மூலமா தான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த எல்லாம் அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது போட்டு அந்த கேப் கொடுத்து போகும்போது அது நியூக்ளியர் போர்னு சொல்லுவோம். அது டைரக்டா என்னன்னா டிரான்ஸ்லேஷனா வருது. அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எங்கன்னா சைட்டோபிளாஸ்ம் நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த சைட்டோபிளாஸ்ட நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த சைட்டோபிளாஸ்ல இருந்தா டிரான்ஸ்லேஷன் ஆகி தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. கடைசியா வந்து புரோட்டீன் இந்த ப்ளூ கலர் கிரீன் கலர்ல கொடுத்துப்போம், அதுதான் புரோட்டீன் கொடுப்போம். இப்ப நமக்கு தெரியக்கூடிய டிஎன்ஏ மெட்டீரியல் தான் நமக்கு தெரியும். அந்த டிஎன்ஏ இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனா மாறி லாஸ்டா புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இதுதான் கொடுத்துருப்போம். இது சைட்டோபிளாஸ்ம் நடக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிசரி அது மெஷினரி ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அதுல 2 பார்ட் கொடுப்போம். இதுல முன்னாடியே ஏற்கனவே சொன்னதேதான். இந்த பார்ட் முன்னாடியே நம்ம சொன்னதான். டிரான்ஸ்கிரிப்ஷன் செப்பரேட்டா நடக்கூடியதா இருக்கு. ஜெனட்டிக் கோட் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னதான். இது ஃபர்ஸ்ட் இதுதான் சொன்னோம். உங்களுக்கு ஒரு 7 ஹெட்டிங் கொடுத்துருப்போம். அடுத்து வந்து ஆர்என்ஏ அண்டு நெக்ஸ்ட் ஒன் ஆர்என்ஏ புரோட்டீன். ஆர்என்ஏ அண்டு புரோட்டீன் சொல்றது. ஆர்என்ஏ எப்படி இதை பார்க்கறது மெயின் இம்பார்ட்டன்ட். அதை நம்ம படிச்சிருப்போம். ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இதோட டைப்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்போம். நமக்கு 11th புக்ல என்ன கொடுப்பான், எம்ஆர்என்ஏ மெசேஜர் ஆர்என்ஏ, மெசேஜை காப்பி பண்ணி போகக்கூடியது இருக்கு. ஆர்ஆர்என்ஏ ரைபோசோமல் பிரசனா இருக்கும், 2 பார்ட்டி பிரசனா இருக்கக்கூடியதா இருக்கு. டிஆர்என்ஏ குளோபல் லீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இதோட டைப்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்போம். பட் இங்க என்ன கொடுப்போம்னா இந்த எம்ஆர்என்ஏல இந்த ஆர்என்ஏ டைப்ல எப்படி புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி புரதம் உற்பத்தி ஆகக்கூடியதா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன். அந்த எம்ஆர்என்ஏல பொறுத்தவரைக்கும் ப்ளூ பிரிண்ட் கொடுப்பான். ப்ளூ பிரிண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் புரோட்டீன். எந்தெந்த புரோட்டீன் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கறது இந்த எம்ஆர்என்ஏ தான். இவங்கதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நீ இந்த இடத்துல இரு, நீ இந்த இடத்துல இரு அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. ஆர்ஆர்என் என்ன பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் புரோட்டீனை மேட் பண்ணக்கூடியதா இருக்கணும்.
இந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும், அப்படியே மாடிஃபை பண்ணக்கூடியதா அவன் அப்படியே மேட் பண்ணி வச்சிருப்பான், கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சிருப்பான். அடுத்தது tRNA கொடுப்பான், ட்ராக் வழித்தடம். ட்ராக்னா வழித்தடம், டெலிவரிங் ஆஃப் ப்ராப்பர் அமினோ ஆசிட் புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகுது. சரியான ட்ராக் கொடுக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அந்த புரோட்டீனை கொண்டு போய் அமினோ ஆசிடை கொண்டு போய் புரதம் புரோட்டீன் ஃபார்ம் தேவையான ட்ராக் அந்த வழித்தடத்தை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா tRNA, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இப்ப இந்த 3 டைப், இந்த mRNA ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இதுதான் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சிருப்போம். rRNA கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். அது சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சொல்றோம் வீடு கட்டுறோம், ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம், வீடு கட்டணும்னு ப்ளூ பிரிண்ட் போடுறோம். அதுக்கப்புறம் கட்டி முடிக்கிறோம் பாருங்க, ஒரு சின்ன சின்ன பில்டிங், இந்த இடத்துல கிச்சனு, இந்த இடத்துல ரூமு, இந்த இடத்துல ஹாலு, பெட்ரூமு, சாமி ரூமு அப்படின்னு தனித்தனியா ஃபிட் பண்ண முடியும். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். அந்த வேலையை செய்யறவங்க யாருன்னா rRNA. லாஸ்டா வந்து இந்த ட்ராக் வழித்தடம் விடுறவங்க ப்ராப்பரா அமினோ ஆசிட் கொண்டு போய் இங்க ஒவ்வொரு அமினோ ஆசிடை கொண்டு போய் சேர்த்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடியதை யூஸ் பண்ணவங்க யாருன்னா tRNA. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா தெரியுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டைபிக்கல் mRNA, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மெசேஜை பொறுத்த வரைக்கும், நம்ம ஆர்என்ஏ டைப்ஸை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் தெளிவா பார்த்தா தெரியும். அதுல அடினைன், அதுல இந்த பார்ட்ல இருந்து எக்ஸ் கோடிங் ரெகுலேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்டா இருக்கு. அந்த ஒவ்வொரு கோடிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கு. அடினைன் லாஸ்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தா தெரியும், அடினைன் அதுல யுராசில் அடினைன் இதை வந்து பார்த்தோம்னா பாலிஹெல்ஜின் அல்கிரைன்ஸ். இந்த ஜெயின்ஸ் பொறுத்த யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. இதுல வந்து 2 இது கொடுப்பான். அதுல 7 மீத்தேல், அதுல வந்து குவானைன் ட்ரைபாஸ்பேட் கொடுப்பான். குவானைன் ட்ரைபாஸ்பேட் அந்த பாஸ்பேட் கொடுப்பான். அதுல பார்த்தா அதுல 7 மெத்தில் 7 மீத்தேல் கொடுப்பான். 7 மீத்தேல் அதுல குவானைன் ட்ரைபாஸ்பேட் கேப் கொடுப்பான். 5 டேஸ் மாதிரி கொடுத்துருப்பான். சரிங்களா? இதுல வந்து ஒவ்வொன்றுமா இந்த யூனிட் டைரக்ஷன்ல இருந்து எப்படி ஃபார்ம் அப்படிதா இருக்கு. கோடிங் ரீஜன் இந்த மாதிரி கோடிங் ரீஜன் எது கோடிங் ரீஜனா ப்ளூ கலர்ல சொல்லி கோடிங் ரீஜன் கொடுப்பான். அன்வைண்டிங் 3 வைண்டிங் 3 டேஸ் எங்க இருக்கு, 5 டேஸ் எதில் இருக்கு கொடுப்பான். இந்த டயராம் பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அந்த டயராம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சது பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆஃப் டிஎன்ஏ, நம்ம பழைய புக்லாம் பார்த்துப்போம். டிரான்ஸ்பர் ஆஃப் டிஎன்ஏ இது பேசிக்கா நமக்கு தெரியணும். ரைபோசோம் அலோன் cannot synthesize the polypeptide chain. ரைபோசோம்ல அலோன் cannot synthesize the polypeptide chain. இது என்ன பண்ண, பாலிபெப்டைட் செயின் வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா கரெக்ட் அமினோ ஆசிட் இருந்தால் டெலிவர் டு பாலிபெப்டைட் பில்டிங் ஆகி tRNA-வா மாறக்கூடியதா இருக்கும். அமினோ ஆசிட்ல கரெக்டா டெலிவர் ஆனா பாலிபெப்டைடு மினி பெப்டைட் எக்கச்சக்கமான பெப்டைட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பில்டிங் ஆன ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் தான் tRNA-ன்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, குளோபல் லீப் லைஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? tRNA இது பார்க்கறது எப்படி இருக்கும்? 3 லோப்டு 3 அப்படியே மடல்கள் இருக்கக்கூடியதா இருக்கும். லோப்னா மடல். 3 லோப்டு குளோபல் லீப் லைஃப் ஸ்ட்ரக்சர் கொடுப்பான். இதுல பேஸ் பேரிங் காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஈச் டிஎன்ஏ அது வந்து எப்படின்னா ஒரு ஃபோல்டா மாறி நமக்கு தெரியும், பார்த்துப்போம். மொத்தம் எத்தனை ஃபோல்டு இருக்கா? 3 ஃபோல்டர் அண்ட் 4 ஆர்ம் கொடுத்துருப்பான். டி ஆர்ம், T/C ஆர்ம், அமினோ ஆசிட் ஆர்ம், ஆன்டிகோடன் ஆர்ம் அப்படின்னு ஒரு 4 ஆர்ம் கொடுத்துருப்பான். சரிங்களா? இதுதான் இதுல பொறுத்தவரைக்கும் கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரைபோசோமால் cannot synthesize the polypeptide chain. டைரக்டா பாலிபெப்டைட் செயினை இது என்ன பண்ண சிந்தசிஸ் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. ஆனா அமினோ ஆசிட் வந்து கரெக்டா டெலிவர் ஆகுதுன்னா பாலிபெப்டைடு எல்லாம் ஒன்னா பில்டிங்கா சேர்ந்து ஒன்னா கம்பைன் ஆகி tRNA ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ அதை பார்க்கறது எப்படி இருக்குன்னு கேட்டோம். குளோபல் லீப் லைஃப் ஸ்ட்ரக்சரா ப்ரெசன்ட் ஆயிருக்கும். அதுல வந்து 2 பேஸ் பேரிங் பிட்வீன்ல காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட் டிஃபரெண்ட் ரீஜன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஈச் tRNA ஒவ்வொரு அந்த டிஃபரெண்ட் நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ல ப்ரெசன்ட் இருக்கு. இது பார்க்கறது எப்படின்னா ஃபோல்டு லைஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கும், மடல் மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும், சுருக்கமா இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து அதை கொடுத்துப்பான் பாருங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இந்த எண்ட் ஒன் லோப் வந்து டிஆர்என்ஏ. அந்த எத்தனை சீக்வன்ஸ் இருக்கு அதுல 3. அந்த எண்ட் ஒன் லோப் வந்து டிஆர்என்ஏ சீக்வன்ஸ் 3 பேஸ் கால்டு ஆன்டிகோடன் சொல்லுவோம். மொத்தம் எத்தனை கோடன்? அந்த 3 பேசஸ், 3 பேசஸ் இருக்கக்கூடிய அதான் ஆன்டிகோடன் சொல்லுவோம். The recognizes and complementary codon or mRNA. So complementary codon or mRNA. இந்த ஆன்டிகோடன் எப்படி சீக்வன்ஸ் எப்படி ரிட்டர்ன்ல இருக்குன்னா 3' to 5 டைரக்ஷனா தான் இருக்கும். 3' to நம்ம டிஎன்ஏ பார்த்துப்போம் அப்படியே இருக்கும். 3' இருந்து அட்டாச் ஆகி 3' அந்த 3 எண்ட் இருக்கு பாருங்க. அந்த 3 எண்டோட அட்டாச் ஆகிருந்த அட்டாச் ஆட சைட்ல இருந்து கரஸ்பாண்டிங் சிம்பிள் ஸ்பெசிபிக்கா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எம்ஆர்என்ஏ கோடான் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கும். எம்ஆர்என்ஏ கோடான் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அடுத்து மேம் சரி சார், இப்ப நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடியதா இருக்குன்னா அதுல எது சார் தேவைப்படுது? என்சைம் கண்டிப்பா தேவைப்படக்கூடியது. இந்த என்சைம் தான் கொடுப்பான் பாருங்க. இப்ப இந்த டிஆர்என்ஏ குளோபல் லீப் லைக் ஸ்ட்ரக்சர் கீழே 2 டைப்ல வந்து இந்த டயராம் பார்த்தா தெரியும். டிஆர்என்ஏ குளோபல் லீப் லைக் ஸ்ட்ரக்சர் டிஆர்என்ஏன்னு கொடுப்பான். இங்க பாருங்க, இதுல இந்த ஏஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ டிஆர்என்ஏ, இந்த டிஆர்என்ஏ மாலிகுல் பவுண்டில் பர்டிகுலர் அமினோ ஆசிடோட பைண்டிங் ஆகும். அது எல்லாத்தோடையும் போய் சேராது. அந்த டயராம் பார்த்தா தெரியும். இந்த பர்டிகுலர் அமினோ ஆசிடோட மட்டும்தான் பைண்ட் ஆகுமோ. அதுக்கு அந்த பிட்டாயில இடம் பாரு, கீழே இருக்கக்கூடிய அந்த 3 ஃபோல்டர் மாதிரி இருக்குமா, அந்த ஒரு குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். கரெக்டா அந்த அமினோ ஆசிடோட போய் ஃபிட் ஆகக்கூடியதா இருக்கும். கரெக்டா அமினோ ஆசிடோட ஃபிட் ஆயிரும். அதான் கொடுப்பான். பர்டிகுலர் அமினோ ஆசிட் ஆஸ் பைண்டிங் த 2 பைண்டிங் சைட். ஒன்னு வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட், அதர் வந்து இன்னொன்னு பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்பெசிபிக் பர்டிகுலர் ஆன்டிகோடான். எந்த ஆன்டிகோடான் வேணும், பர்டிகுலர் ஆன்டிகோடான் இல்ல அதர் ஸ்பெசிபிக் பர்டிகுலர். ஒன்னு வந்து எதோட பைண்டிங் ஆகக்கூடியதா இருக்கும், ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட்டோட மட்டும்தான் இருக்குமா. இன்னொன்னு வந்து பர்டிகுலரா அதர் ஸ்பெசிபிக் பர்டிகுலர் ஆன்டிகோடானோட கூட போய் பைண்ட் ஆகிக்கலாம். ஆனா வென் போத் ஆர் த என்சைம், இதுக்கு எந்த என்சைம் யூஸ் பண்ணக்கூடியதா கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் கொடுத்துருப்பான். அந்த கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் என்னன்னா அமினோ அசைல் டிரான்சின்தேஸ். அமினோ அசைல் டிரான்சின்தேஸ் அந்த என்சைம் இருந்தாதான் அந்த கேட்டலைஸ் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடியிருக்கும். போத் ஆர் த என்சைம் ஆக்டிவேட் செய்த என்சைம் கேட்டலைஸ் த ரியாக்ஷன் பைண்ட் த டூ. ரெண்டுமே பைண்ட் ஆகணும், 2 சைடும் பைண்ட் ஆகணும். அப்படின்னா பர்டிகுலர் அந்த டிஎன்ஏ பார்த்தா தெரியும். டிஆர்என்ஏ அமினோ ஆசிடோட கரெக்டா பர்டிகுலரா பைண்ட் ஆகணும், போய் இணையணும். அப்படின்னா அந்த என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுதான் ஈஸியா அப்பதான் கரெக்டா கேட்டலைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதா இருக்கும், வினை புரியக்கூடியதா இருக்கும் சொல்லுவோம். அடுத்து மேம் அடுத்து பாருங்க, the amino acylane of tRNA, the correct sequence, the correct amino acid ஆட் எப்படி சார் கரெக்டா அமினோ ஆசிடோட அந்த இது வந்து எப்படின்னா டிஆர்என்ஏ வந்து ஸ்பெசிபிக்கா என்சைமோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் நேரு அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தேஸ். அந்த அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் கொடுத்துருப்பான். என்னன்னா அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தேசிஸ் வரும். சிந்தசிஸ் அப்படின்னாவே வினையூக்கி அந்த நொதியா தான் பயன்படக்கூடியதா இருக்கு. கரெக்டா ஒரு அமினோ ஆசிட்டோட டிஆர்என்ஏ ஸ்பெசிபிக்கா சேருது. அந்த ஸ்பெசிபிக்கா சேரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னா அமினோ அசைட் டிஆர்என்ஏ சிந்தசிஸ். இந்த சிந்தசிஸ் இருந்தாதான் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அமினோ அசிடேஷன் இந்த ப்ராசஸ் என்ன சார் சொல்றோம்? அமினோ அசிலேஷன் ஆர் சார்ஜிங் ஆர் ஆக்டிவேஷன். சார்ஜிங் ஆர் ஆக்டிவேஷன் என்ன பண்ணலாம்? சார்ஜிங் ஆர் ஆக்டிவேஷன் அப்படின்னா சார்ஜ் இல்லாம இருக்கு செல்லு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சார்ஜ் பண்ணுவோம், இல்ல ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். இப்ப என்ன சார் ஆக்டிவேட் பண்ணி விடுவோம்? இப்போ மொபைல் வந்து இன்ஆக்டிவா இருக்கு, அப்ப அதை ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அப்ப செயல்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த என்சைம் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றது செயல்படுத்துறதுக்கு இதுதான் யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. Since there மொத்தம் வந்து இது எவ்வளவு சொன்னா 20 அமினோ ஆசிட் இருக்குன்னா 20 அமினோ ஆசிட் there 20 அமினோ அசைட் டிஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணக்கூடியது. மொத்தம் 20 அமினோ ஆசிட்டுக்கு எவ்வளவு இருக்கு சார் அப்படின்னா 20 அமினோ அசைட் டிஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாவோட ஆர்என்ஏ ஆல் த ஆர்என்ஏ சேம் அமினோ ஆசிட் ஆர் சார்ஜ் த சேம் என்சைம் தான் இருக்கும்.
எல்லா அமினோ ஆசிட்டும் அதுல இருக்கக்கூடிய ஆல் டிஆர்என்ஏ இருக்கக்கூடிய சேம் அமினோ ஆசிட் ஆர் சார்ஜ் த சேம் என்சைம், எல்லாமே சேம் என்சைம் தான் இருக்கக்கூடியது. ஈவன் த்ரோ த டிஆர்என்ஏ சீக்வன்ஸ் இன்க்ளூடிங் த ஆன்டிகோடான் வந்து டிஃப்ரெண்டா இருக்குமா. டிஆர்என்ஏ இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் எல்லாம் எப்படி இருக்குமா, சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா டிஆர்என்ஏ இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் மட்டும், அது சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய ஆன்டிகோடான் மட்டும் வேறுபடக்கூடியதா இருக்குமா, டிஃப்ரெண்ட் ஆகக்கூடியதா இருக்கும், வேறுபடுத்தி காட்டக்கூடியதா இருக்குமா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம், ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். இப்ப அமினோ ஆசிட் எப்படி ஆக்டிவேஷன் ஆகும், அப்பதான் அமினோ ஆசிட் ஆக்டிவேஷன் ஆனாதான் நமக்கு புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கும். அப்ப அமினோ ஆசிட் எப்படி ஆக்டிவேஷன் ஆகும், அதுக்கு என்சைம் கொடுப்போம், அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ். அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ், ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட் வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நொதி, பயன்படுத்தக்கூடிய நொதி, அதுதான் கொடுத்துருப்போம். என்ன நொதி யூஸ் பண்ணா, அமினோ அசைட்டேல் tRNA சிந்தடேஸ். இது எப்படி சார் இருக்குன்னா, ஹை ஸ்பெசிபிக், அதிகமா வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்பெசிபிக் ஈச் அமினோ ஆசிட் கரஸ்பாண்டிங் டு tRNA டூ ஸ்டெப் இந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்போம். என்னென்ன கொடுத்துருப்போம்னா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், எத்தனை பாஸ்பேட், ஒரு அடினைன், அடுத்து ரைபோ சுகர் 3 பாஸ்பேட், அதுதான் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவோம். அதோட அமினோ ஆசிட் சேருது. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ரியாக்ட் கிடைக்கும் போது அமினோ ஆசிட் அண்டு அதுல அடினைன் மோனோபாஸ்பேட், ஒரு பாஸ்பேட் கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் அதுல பைரோ பாஸ்பேட் கொடுப்போம், பிபிஐன்னு கொடுப்போம். புரியுதா, பிபிஐன்னு கொடுப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும். ரெண்டாவது ரியாக்ஷன் கொடுப்போம், அமினோ ஆசிட்ல இருந்து மைனஸ் ஆகக்கூடியதா இருக்கு, அமினோ ஆசிட் மைனஸ் அடினோசின் மோனோபாஸ்பேட். அதோட எது சேர்ந்தா tRNA சேருமோ, tRNA சேர்ந்து அமினோ ஆசிட் tRNA அண்டு அதுல வேற என்ன சாகுறதுன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல அதே இது கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. அதுல அடினோசின் மோனோபாஸ்பேட் கிடைக்கக்கூடியது இருக்கு. அமினோ ஆசிட்டோட tRNA கம்பைன் ஆகி அடினோசின் மோனோபாஸ்பேட் கிடைக்குது. இதை கொஞ்சம் தெளிவா நம்ம பார்த்து, இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏடிபியோட அமினோ ஆசிட் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அமினோ ஆசிட், அந்த அமினோ ஆசிட் எது மைனஸ் ஆகக்கூடியது, ஏஎம்பி அடினோசின் மோனோபாஸ்பேட் வெளியே ரிலீஸ் ஆகக்கூடியதா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அமினோ ஆசிட்டோட அடினோசின் மோனோபாஸ்பேட் ஏஎம்பி அடினோசின் மோனோபாஸ்பேட் அது ரிலீஸ் ஆகும். அது என்ன தான் இருக்குன்னா tRNA பிரசன்ட் ஆயிருக்கும். அதோட சேர்ந்து எதுதான் வெளியே ரிலீஸ் ஆகும்னா அமினோ ஆசிட் tRNA அண்டு அதுல வந்து ஏஎம்பி அடினோசின் மோனோபாஸ்பேட் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த ரெண்டு ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ரைபோசோம். நமக்கு ரைபோசோம்னா தெரியும், நமக்கு ரைபோசோம்னாலே என்னன்னா, ரைபோசோம் அப்படின்னாலே புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய இடம் தான். காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு, 2 பார்ட் இருக்கக்கூடியதா இருக்கும். அதுல டிஃப்ரெண்ட் புரோட்டீன் இருக்கும், RNA பிரசண்டா இருக்கும். அது லீனியர் ஸ்டாண்டா தான் இருக்கக்கூடியதா இருக்கு. அதுல லீனியர் ஸ்டாண்டா தான் இருக்கு. டயக்ராம் பார்த்தா தெரியும், லீனியர் ஸ்டாண்டா இருக்கு. லீனா 5 days to 3 days கொடுப்போம் பாருங்க. அதுல பொறுத்த வரைக்கும் அது mRNA பிரசண்டா இருக்கு. அது ரைபோசோம் பொறுத்த லீனியர் ஸ்டாண்டா இருக்கக்கூடியதா இருக்கு. அது ஈஸியா பார்த்தோம்னா 2 சப்யூனிட்டா தான் இருக்கக்கூடியதா இருக்கும். அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். ரைபோசோம் பைண்டிங் ஆகிருக்கக்கூடிய mRNA டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும் போது tRNA மாலிகுல், அந்த mRNA இருக்கும்போது tRNA மாலிகுல் பிரசண்டா இருக்கும். அந்த 2 ஈச் ஆர்டி ரைபோசோம் 3 டிஃபரண்ட் பைண்டிங் ஆஃப் த tRNA மாலிகுல் இருக்கும். அந்த 2 ரைபோசோம் இருக்கு பாருங்க, அந்த 2 ரைபோசோமும் எத்தனை பைண்டிங் ஆயிருக்குமா, 3 டிஃபரண்ட் பைண்டிங் சைட் ஆஃப் tRNA மாலிகுல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப tRNA மாலிகுல்ல மொத்தம் 3 டைப். அது என்னென்ன பாண்டுன்னு பார்ப்போம். பெப்டைட் பாண்டு, அது வந்து அக்செப்டார் பாண்டு, எக்ஸிட் பாண்டு. பெப்டைட்னா பாலிபெப்டைடு சொல்லுவோம், அது எக்கச்சக்கமான பெப்டைடு எல்லாம் ஒன்னா பீஸ் ஆகக்கூடியது, அதை நம்ம சொல்லலாம் பெப்டைடு பாண்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் அக்செப்டர், ஏற்றுக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது, அது அக்செப்டர் பாண்டு சொல்லுவோம். எக்ஸிட் வெளியே போறது, ரிலீஸ் ஆகிறது, அதான் எக்ஸிட் சைடுன்னு கொடுப்போம். அதை பாரு PAE கொடுப்போம், PAE. ஃபர்ஸ்ட் ஒன் PAE, அதுல which hold 1 tRNA growing the chain amino acid. ஒரு tRNA என்ன இருக்குமா, growth ஆகக்கூடிய இருக்கு. என்னது அந்த growing the
அமினோ ஆசிட் வந்து அப்படியே growth ஆகக்கூடியதா இருக்கும். அப்படியே ஒன் பை ஒன்னா பைண்ட் ஆகிட்டே போக முடியாது. அது பெப்டைட் பாண்ட், அப்படியே பெப்டைட் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கும். இப்போ அக்செப்டர் பாண்ட் சொல்றோம், which hold tRNA bring the next அமினோ ஆசிட். அந்த இதோட என்ன இருக்குன்னா tRNA-வோட அடுத்த அமினோ ஆசிட் வந்து அந்த செயின் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்குமா, அப்படியே கண்டினியூவா அக்செப்ட் பண்ணி. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப நம்ம கிளாஸ்லயே இருக்கோம், என்ன பண்ணிடலாம், அக்செப்ட் பண்ணா ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். tRNA ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்ட்ல என்ன இருக்கும், அப்படியே மாலிகுல்ஸ் வந்து ஒன் பை ஒன் அட்டாச் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும், கண்டினியூவா போயிட்டே இருக்கோம்னா ப்ரோட்டீன் செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இது கொடுத்துப்போம். தேர்ட் ஒன் எக்ஸிட், விட்ஸ் ரிலீஸ் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல் பேக் இன்டு த சைட்டோபிளாசம். என்ன இருக்கும், அந்த டிஆர்என்ஏ மாலிகுல்ல இருந்து சைட்டோபிளாசம் பின்னோக்கி வரக்கூடியதா இருக்கு, ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கு, எக்ஸிட் பண்ணக்கூடிய வெளிவிடக்கூடியதா இருக்கும். இந்த பாட்டு தான் கொடுத்துப்போம். இந்த டயக்ராம் பார்த்து தெரியும், லாங் ரைபோசோம் அண்ட் ஸ்மால் ரைபோசோம், இந்த யூனிட் தான் நமக்கு தெரியும். அத இது பி சைட் கொடுப்போம், இஏ அந்த மூணுமே கொடுப்பாங்க. எங்க இருக்குன்னு பாருங்க, ஏ சைடு எங்க இருக்கு, இ சைட் எங்க இருக்கு, அதே மாதிரி பி சைட் எங்க இருக்குன்னு கொடுப்போம். ஒண்ணு அந்த டயக்ராம் கொடுத்துருப்போம், அதை பார்த்தா தெரியும். டிஆர்என்ஏவோட குரோத், அமினோ ஆசிட் குரோத் ஆகக்கூடிய பார்ட் பொறுத்தவரைக்கும் அப்படியே வேகமா குரோத் ஆகி மேல அப்படியே ஒரு காலம் மாதிரி முளைச்சு மேல போயிட்டு இருக்கு பாருங்க, வேகமா முளைச்சு அப்படியே முளைச்சிட்டு மேல இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அடுத்த செகண்ட் பொறுத்தவரைக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருக்கும், அப்படியே ஏற்றக்கூடியதா இருக்கும். லாஸ்ட் ஒன் பொறுத்தவரைக்கும் இ பொறுத்தவரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு, வெளியே ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ரைபோசோம். இந்த ரைபோசோம் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும், ஸ்மால் யூனிட், ஸ்மால் சப் ஒன்று லார்ஜ் ஷேப்பா இருக்கும், இன்னொன்று ஸ்மால் சைஸா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இங்க பொறுத்த ரைபோசோம் அப்படிங்கிறது ஆன்டிகோடானா tRNA மாலிகுலோட பைண்ட் ஆகி எம்ஆர்என்ஏவோட கோடானோட அந்த எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட்டுன்னு கொடுப்பான். ஆன்டிகோடான் அந்த tRNA மாலிகுலோட ஆன்டிகோடான் வந்து என்ன இருக்குன்னா tRNA மாலிகுலோட பைண்ட் ஆகியும் இணைஞ்சு எம்ஆர்என்ஏ கோடானா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சைடு, அது ஒரு இடம். அதை இதுல கொடுத்துப்பான். இதுல டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட உங்களுக்கு கொடுப்பான் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேல வந்து ஒரு பார்ட்ல இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ tRNA மாலிகுல் வந்து ஒரு ஆன்டிகோடானோட பைண்ட் ஆகக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்சைம் கேட்டலைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த என்சைம் வந்து கேட்டலைஸ் பண்ணக்கூடியது ஃபார்மேஷன் மவுண்டின் அந்த லாஸ்ட் ஆன் லென்த்ரிங், அதெல்லாம் லென்த்தா போக முடியாது இருக்கணும். லென்த்தா பாலிபெப்டைட் அப்படியே லென்த்தா போக நியூ பாலிபெப்டைட் செயின் வந்து டிரான்ஸ்பர் ஆயிடும். டிஆர்என்ஏ வந்து பி சைட் டு tRNA, அடுத்து ஏ சைடுக்கு அப்படியே கொஞ்சமா மாற முடியும். ஏ சைட்ல இருந்து பி சைடுக்கும் அப்படியே ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம். என்சைமோட ரியாக்ஷனால இந்த பவுண்ட் பிட்வீன் லாஸ்ட் ஆன் த லென்த்ரிங் பாலிபெப்டைட், அப்படியே பாலிபெப்டைட் வந்து லென்த்தா இருக்கக்கூடியதா இருக்கும்போது நியூவா ஒண்ணுனா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுல பாலிபெப்டைட் செயின் என்ன இருக்கு, அந்த பாலிபெப்டைட் செயின் பொறுத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகக்கூடியதா இருக்கும். டிரான்ஸ்பர் ஃப்ரம் tRNA இருந்து பி சைடுக்கும் அடுத்து வந்து tRNA ஏ சைடுக்கும் ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அடுத்த ரைபோசோம் மூவ் ஆகுது. எப்படி ரைபோசோம் மூவ் ஆகக்கூடியதா இருக்கும் போறோம், டவுன் கீழே நோக்கிதான் அதுல இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ரைபோசோம் ஷிஃப்ட் ஆகக்கூடியதா வாடி பைனிங். அந்த 3' மாலிகுல் வந்து ஒரு கோடான் இருந்து அனதர் கோடான் இருக்கு மாறக்கூடியதான் டிரான்ஸ்லோகேஷன். இடம் விட்டு இடம் மாறுதுன்னு அதுதான் டிரான்ஸ்லோகேஷன். ரைபோசோம் மூவ் ஆகக்கூடியதா இருக்கு. டவுன் த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட்ல இருந்து ஷிஃப்டிங் ஆகும், அதுல இருந்து மாறும் ஷிஃப்ட் ஆகி சைட் டிஸ்டன்ஸ் 3 நியூக்ளியோடைட் 3 நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய பாட்டுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடியது. ஒரு கோடான 3 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு, அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகக்கூடியதா இருக்கு. அப்போ போகும்போது என்ன ஆகுனா a new site expose the tRNA that P sites move in the E sites and release. எங்க இருக்கும் P sites மூவ் ஆகி P sites இருந்து அங்க மூவ் ஆகி E sites மூலமா ரிலீஸ் ஆகி வெளியே போயிடுமா. இப்ப முன்னாடி சொன்னோம்ல அதை மொத்தம் 3 சைடு கொடுத்துருப்போம்ல, அந்த 3 சைடுல இருந்து இப்ப எப்படி ரைபோசோம் மூவ் ஆகி வெளியே போகுது அப்படிங்கிறத இதுல கொடுத்துருப்போம். அது டிரான்ஸ்லோகேஷன். நெக்ஸ்ட் டீச்சர், அடுத்து இப்பதான் மெக்கானிசம் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் டிரான்ஸ்லோகேஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கிறோம். இனிஷியேஷன் கொடுத்தோம் சொல்லியிருப்போம். இனிஷியேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ், இனிஷியேஷன் ஃபேக்டர் அண்ட் தேர் growth அண்ட் தேர் ரெகுலேஷன், எப்படி ரெகுலேட் பண்ண முடியாது, எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் எப்படி இனிஷியேஷன் ஆகுது, அடுத்தது எப்படி அதோட இனிஷியேஷன் ஃபேக்டர்னா அதை எப்படி ரெகுலேஷன் பண்ணலாம், ஒழுங்குபடுத்தலாம்.
செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலாங்குலேஷன் அண்ட் எலாங்குலேஷன் ஃபேக்டர் கொடுப்பான். லாஸ்ட் ஒன்று டெர்மினேஷன், முடியக்கூடிய பார்ட்டு டெர்மினேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது பாருங்க டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் எம்ஆர்என்ஏ எக்ஸிட் ஆகுது. எம்ஆர்என்ஏ எக்ஸிட் ஆகி நியூக்ளியர் போரோட எக்ஸிட் ஆகி நியூக்ளியர் போர் அண்ட் ரைபோசோம் ரெண்டும் பைண்ட் ஆகி எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். திரும்ப பைண்ட் எம்ஆர்என்ஏ, திரும்ப எம்ஆர்என்ஏ பைண்ட் ஆகக்கூடிய இருக்கு. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரைபோசோம் சிந்தசிஸ் ஆகுது. ரைபோசோம் சிந்தசிஸ் டிஃபரண்ட் ப்ரோட்டீன் பை ரீடிங் ஆஃப் த கோடிங் சீக்வன்ஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ரைபோசோம்ல இருக்கக்கூடிய பார்ட் ரைபோசோம் சிந்தசிஸ் பண்ணுது. ரைபோசோம் சிந்தசிஸ் டிஃபரண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. அந்த டிஃபரண்ட் ப்ரோட்டீன் என்ன பண்ண முடியாது இருக்கும், டைரக்டா அதால ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப என்ன இருக்கு, இந்த கோடிங் எம்ஆர்என்ஏ ரீடிங் பண்றதுக்கு எம்ஆர்என்ஏ யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி எம்ஆர்என்ஏ ரீட் த ட்ரிப்ளெட், மொத்தம் 3 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸா இருக்குது. ஈச் விச் என்கோட்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட். அந்த 3 ட்ரிப்ளெட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா என்கோட் ஆகக்கூடியதா இருக்கு, அமினோ ஆசிடோட என்கோட் ஆகக்கூடியதா இருக்கும். என்னதுதான் 3 பார்ட் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கோடான் பொறுத்தவரைக்கும் தெரியும் நமக்கு. கோடான் ஏயுஜி ஸ்டார்டிங் கோடான் அண்ட் அது எண்டு கோடான், டெர்மினேஷனா ஸ்டாப் கோடான். அதுல ஆண்டி கோடான் கொடுத்தீங்க யூஏஜி கோடான் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்பயுமே ஏன் கேபிட்டல் ஏன் ஆரம்பிக்கிறோம்ல, அதுல ஏன் கொடுத்துருப்பான் ஏயுஜி. அடுத்து பார்த்து இந்த ரைபோசோம் தான். இந்த டிஆர்என்ஏ பொறுத்தவரைக்கும் தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு மாதிரி சுத்தி இருக்கக்கூடியதா இருக்கும். கோடான் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஏயுஜின்னு கொடுப்பான். ஆண்டி கோடான் பொறுத்தவரைக்கும் யூஏஜின்னு கொடுத்துருப்பான். யூஏஜி அப்ப ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதா இருக்குன்னு சொன்னா ஆண்டி கோடான் நம்ம இதுல போலாம். அதே மீத்தியோடேல் மெட்ஸும் கொடுப்பான். 3 days and 5 days பண்ணி ஆர்என்ஏ இந்த டயக்ராம் பார்த்துக்கங்க. அடுத்து இதுல பொறுத்தவரைக்கும் ஒரு ரைபோசோம்ல ஒரு டிஎன்ஏ வந்து ரைபோசோம்ல பொறுத்தவரைக்கும் எப்படின்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய இருக்கு, அவுட் கோயிங் அன்சார்ஜ் டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கு. இன்கமிங் அதுல பாத்தீங்க இன்கமிங் வந்து இங்க உள்ள போகக்கூடிய பி சைஸ் இருந்து உள்ள போகக்கூடியது. அதே மாதிரி ரைபோசோம்ல இருக்கக்கூடிய பார்ட் என்னென்னு கொடுத்துப்பான். ஒரு 5 days 3 days போட்டிருந்தேன்னா அதுல பாருங்க ஒவ்வொரு நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் கொடுப்பான். யுராசில் அண்டு குவானைல் யுராசில், சைட்டோசில் அண்டு குவானைல் யுராசில் அந்த மாதிரி கொடுப்பான். அது நியூக்ளியோடைட் பேர் சீக்வன்ஸ் தான் இருக்கக்கூடியதா இருக்கும். குரோயிங் பாலிபெப்டைட் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. 1 by 1 அப்படியே ஒரு செயின் லைட் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகுது. அதுல பாருங்க அந்த இந்த பிங்க் கலர்ல போட்டுப்போங்க யுராசில் அண்ட் அடினைன், யுராசில் அடினைன் அப்படியே ஒவ்வொரு அமினோ ஆசிட் அந்த அமினோ ஆசிட் நேம்லாம் கொடுப்பான். ஃபீனியோயில் அண்ட் ட்ரிப்ரடில் அப்படின்னு ஒவ்வொரு அமினோ ஆசிட்டா நேம் கொடுத்துப்பான் பாருங்க. ஃபீனாலில், ட்ரிப்ரேன் இந்த நேம் 1 by 1 கொடுப்பான். இதுதான் என்ன சார்னா பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகுது. கண்டினியூவா அப்படியே ஒரு அந்த அமினோ அமிலங்கள் அப்படியே கண்டினியூவா 1 by 1 அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே கண்டினியூவா க்ரோத் ஆகிட்டே போயிட்டே இருக்கக்கூடியதா இருக்கு. அதான் பாலிபெப்டைட் செயின் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிசம் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் இன்வால்வ் ஆகுது 3 phase. இந்த 3 phase என்ன, இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த இனிஷியேஷன்ங்கிறது எம்ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த இன்வால்வ் பைண்டிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ இனிஷியேஷன்ல வந்து எந்த என்சைம் யூஸ் ஆனா அமினோ அசிடைல் டிஆர்என்ஏ ஸ்மால் சப்யூனிட்டா இருக்கும். அந்த ரைபோசோம்ல ஸ்மால் சப்யூனிட் அது 2 ஒன்னா ஃபாலோ பண்ணி பைண்டிங் ஆகி லார்ஜ் சப்யூனிட் ரைபோசோமை ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இனிஷியேஷன் சொல்லுவோம். நம்ம ரைபோசோம் பொறுத்தவரை ரொம்ப சின்ன சைஸா இருக்கக்கூடிய இந்த டிஆர்என்ஏவோட அமினோ அசிடைல் அப்படிங்கிற என்சைம் பைண்ட் ஆகி அந்த சின்னதா இருக்கக்கூடிய ரைபோசோம் என்ன இருக்குன்னா லார்ஜ் சைட்ல இல்ல பெருசா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மெத்தட் தான் இனிஷியேஷன் சொல்றோம். அதுவே எலாங்குலேஷன், இந்த சிந்தசிஸ் ப்ராசஸ் ஆகக்கூடிய சிந்தசிஸ் எல்லா பெப்டைட் செயினும் பாண்டும் டிஆர்என்ஏவோட பவுண்ட் ஆகி அக்செப்ட் ஆகி அது பாலிபெப்டைட் செயினா எக்கச்சக்கமான பாலிபெப்டைட் செயினா ஃபார்ம் ஆகக்கூடிய எலாங்குலேஷன் ஆகக்கூடியதான் எலாங்குலேஷன். பெருசா நீட்சேர்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் டெர்மினேஷன். கோடான் வந்து ஸ்டாப் ஆகக்கூடிய பாட்டு தான் இந்த ஸ்டாப் கோடான் ரீச்சது. கடைசியா கோடான் வந்து 64 அந்த அமினோ ஆசிட் 64ன்னு சொல்றோம். அதுல வந்து கோடான் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கும். அதுல முடியக்கூடிய மட்டும் பாட்டு தான் டெர்மினேஷன் சொல்றோம். அடுத்தது வேணும்
ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் கொடுத்துருப்பான். அதுல வந்து இனிஷியேஷன் இதுல வந்து ரிக்வர்ஸ் அட்லீஸ்ட் வந்து டூ யூகேரியோட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் கொடுத்துருப்பான். 2 யூகேரியோட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் கொடுத்துருப்பான். அது EIFN அப்படின்னு கொடுத்துருப்பான். EIF3 அண்ட் EF1A இது ரெண்டுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய எதை ரைபோசோம்ல இருக்கக்கூடிய சப் யூனிட் வந்து ரெகுலேட் பண்ண முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். இது கரெக்டா தான் இருக்கணும், இந்த ஷேப்ல தான் இருக்கும், இந்த சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு ரெகுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி EIF2 அண்டு அந்த குவானைல் அண்ட் thiamine and phosphate இது அண்ட் மெத்தில் tRNA பைண்ட் ஆன் த எதை பைண்ட் பண்ணா 48 சப்யூனிட்ட பைண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். 48 சப்யூனிட்ட பைண்ட் பண்ண முடியும். அக்குமுலேட் பை E1F5 E1F1 பைண்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அதுல EIF4F help initiation of complex 5' by the complex to bind on the 5 gap of mRNA. அந்த 5 gap of mRNA பைண்ட் பண்ணக்கூடியது இணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. லாஸ்டா வந்து இந்த இனிஷியேஷன் என்ன சார் கொடுப்பாங்க, இனிஷியேட்டர்ங்கிறது tRNA ஸ்பெஷல் 1 கேரியர் that carrier only make அதுல METங்கிறது மீத்தியோனைன் சொல்றோம். மீத்தியோனைன் ஃபங்க்ஷனையும் ஒன்லி ஒன் இனிஷியேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த இனிஷியேஷன் பண்ணக்கூடிய பேருக்கு தான் tRNA மீத்தியோனைன். tRNA மீத்தியோனைன் சொல்றோம். ஆனா பட் இது வந்து எனக்கு அது ஃபார்மேட் இஸ் at is the prokaryotes. எங்க ஃபார்மேட் பண்ணக்கூடியதா ப்ரோகேரியட்ல மட்டும்தான் ஃபார்மேட் பண்ணக்கூடியதா இருக்கு. இதுதான் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் மேம் அடுத்த இனிஷியேஷன் the beginning formation அதுல ternary complex EI1F அது என்ன இருக்கும், குவானைன் thiamine அண்ட் பாஸ்பேட்டோட சேர்ந்து மெத்தில் tRNA-வோட போய் பீஸ் ஆகக்கூடியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன இருக்குமா, பிகினிங்ல பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன் அதுல அந்த டெர்னரி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் EIF கம்பைன் ஆகி அந்த குவானைன் thiamine அண்ட் பாஸ்பேட் அண்ட் மீத்தியோனைன் tRNA மீத்தோட போய் பீஸ் ஆகலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுப்பான், the bile 40S ரைபோசோம் சப்யூனிட் பொறுத்த வரைக்கும் EIF3 அண்ட் EF4C காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து 50S புரோட்டீன் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். 50S புரோட்டீன் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் புரோதம் ஃபார்ம் ஆக தேவைன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் கொடுப்பான், இதுல நோ mRNA நோ கோடான் அண்ட் அசோசியேஷன் வித் மீத்தேன் tRNA கொடுப்பான். இந்த ப்ராசஸ்லாம் அது நடக்கக்கூடியதா இருக்கு. அடுத்த பாயிண்ட் mRNA-வோட ஆடாகி செவரல் ஃபேக்டர் ஃபார்மேஷன் பண்ண முடியாது. mRNA-வோட எக்கச்சக்கமான ஃபேக்டர் காரணிகள் ஒன்னா அதோட பீஸ் ஃபார்ம் ஆகி இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொல்றோம். இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் எக்கச்சக்கமான இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஃபார்ம் ஆயிடணும். அப்ப இனிஷியேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆனா தேவையான சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துடணும். இதெல்லாம் வேகமா தேவைப்படக்கூடியது. அதே மாதிரி ஏடிபி ரெக்யூர் ஆகக்கூடியது. ஏடிபி எனர்ஜி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு மலையில மேல ஏறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எனர்ஜி இருந்தா தான் வேகமும். அதே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ்க்கு இவ்வளவுனா இந்த இதுல என்ன கொடுத்துருக்கான், புரோட்டீன் சிந்தசிஸ் mRNA புரதம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி எவ்வளவு தேவைப்படக்கூடியதா இருக்கு அதெல்லாம் கொடுப்பான். ஏடிபி ரெக்யூர் ஆகும். அதே மாதிரி புரோட்டீன் வந்து இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் அதை வந்து அப்பேரண்ட்லி ஸ்கேன் ஃபர்ஸ்ட் எதை ஸ்கேன் பண்ணிக்கன்னா ஸ்டார்டிங் கோடன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை பைல் பண்ணி கரெக்டா அதை ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது கோடான் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இனிஷியேட் பண்ணக்கூடிய அதுக்கப்புறம் தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பார்த்துக்கோ, இது கரெக்டா கரெக்டா இருக்கா, நம்ம கரெக்டா ரீட் பண்ணலாமா, கரெக்டா சூட்டபிள் ஆகக்கூடியதா இருக்கா அப்படின்னு இனிஷியேட் பார்த்துரும். அதுக்கப்புறம் தான் அது ஸ்கேன் பண்ணி பைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது அந்த இனிஷியேஷன்ல அரசகுமார் சார். வணக்கம் சார்.
நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோ சார்ட்ல அந்த ரைபோசோம் பார்ட் கொடுத்துருவோம். அதுல 40, 60 இந்த ரைபோசோம் பார்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன அந்த இதுல பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்போம். எவ்வளவு குரோமோசோம்னு அந்த எவ்வளவு இருக்கக்கூடிய இந்த ரைபோசோம் 40S, அடுத்து 40S எதை அட்டாச் ஆயிருக்கு, குவானைன், தைமின், பாஸ்பேட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கோடான AUG ஸ்டார்ட் ஆயிருக்கூடியது. இந்த அந்த சார்ட்டை கொஞ்சம் பாத்துங்க. அதுல என்னென்ன சப்ஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு மட்டும் ஒரு டைம்ல ஜஸ்ட் பாத்துட்டீங்கன்னா போதும். என்னென்ன இருக்கு அதை சரி பாத்துட்டீங்கன்னா ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேஷன் ஆஃப் இனிஷியேஷன். அந்த இனிஷியேஷன் ரெகுலேட் பண்ணக்கூடியது எது? ரெகுலேஷன் ஆஃப் இனிஷியேஷன் அதை இனிஷியேட் பண்ணக்கூடியது. இதுல வந்து 2 புரோட்டீன் இன்வால்வ் ஆகக்கூடியது, 2 புரோட்டீன் வந்து இன்வால்வ் ஆகும். அது என்னன்னா சார், இனிஷியேஷன் ஆஃப் ரைபோசோமல் புரோட்டீன் S6 அதுவும் அது EIF4F இந்த ரெண்டும் தான் அது இன்வைட் ஆகக்கூடியது. இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பாஸ்பாரிலேஷன் தேவைப்படக்கூடியதா இருக்கு. இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகணும் என்னன்னா பாஸ்பாரிலேஷன் தேவைப்படக்கூடியது. நம்ம பாஸ்பாரிலேஷன் படிச்சிருப்போம். பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸோட ஒரு அடிஷனலா ஒரு பாஸ்பேட் சேர்ந்தது, அதோட அடினோசின் டை பாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து டை பாஸ்பேட்டா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு படிச்சிருவோம். பாஸ்பேட் அடிஷனலா பாஸ்பேட் சேருது அந்த அந்த ப்ராசஸ் தான் பாஸ்பாரிலேஷன். இதுல வந்து 2 புரோட்டீன் இன்வால்வ். அது என்னென்ன இனிஷியேஷனா இருக்கக்கூடிய ரைபோசோமல் புரோட்டீனும் புரோட்டீன் F6 அதுக்கப்புறம் EIF4 இந்த 2 தான் இனிஷியேஷனா இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அந்த பாஸ்பரிலேஷன் EIF அதுல வந்து எது சார் யூஸ் ஆகுனா காசஸ் டு பைண்ட் த ஆல் அவைலபிள் எல்லாமே பைண்ட் பண்ணது EI1F 2B அண்ட் ஸ்கொயர்டெஸ் ஐசோலேட் அதை தனியா ஐசோலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு, தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்ததுமா நெக்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருப்போம். ரெகுலேஷன் ஆஃப் இனிஷியேஷன் அதுல இனிஷியேஷன் அதுல ADP இருந்து பாருங்க. ADP இருந்து அந்த ஒரு பாஸ்பேட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் ஆகும். அப்ப ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அது என்னன்னா கைனேஸ் என்சைம் யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த ட்ரைபாஸ்பேட் எதுவா மாறுது, டைபாஸ்பேட்டா மாறுது. அடுத்தது பாத்தீங்கன்னா EIFN அதுல இருந்து EIFQ அது மாறுது. அதுக்கு வெளியே ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோம்னா E1F அண்ட் -2B ஃபார்ம் ஆகுது. அது எங்க போயிடுச்சுன்னா டைட் காம்ப்ளெக்ஸ்ல போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. டைட் காம்ப்ளெக்ஸ் போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. அடுத்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பாஸ்பேட் அதுல கொடுப்பா பாருங்க. பாஸ்பேட் பாட்டுல இருந்து என்ன சேர்ந்தா பாஸ்பேட் வந்து சேரக்கூடியதா இருக்கு. லாஸ்ட் ஒன் அந்த பாஸ்பேட் இது கொடுப்போம். அடுத்தது மேம் அடுத்து வந்து எலாங்கேஷன். த பைண்டிங் ஆஃப் இன்கமிங் tRNA A சைட் ஆஃப் ரைபோசோம் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாட்டு தான் எலாங்கேஷன் ஃபேக்டர்னு சொல்றோம். இதோட tRNA A சைட் ரைபோசோம் 2 சேர்ந்து வரக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் எலாங்கேஷன் ஃபேக்டர் ஆர் குவானைன் ட்ரைபாஸ்பேட் சொல்றோம். குவானைன் ட்ரைபாஸ்பேட் அது என்னன்னா இருக்குன்னா 2 பார்ட் கொடுப்பான். பெப்டைடு பாம்பு 2 பெப்டைடு பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் ப்ரீவியஸ் அமினோ ஆசிட் டு நியூ என்ட்ர அமினோ ஆசிட் 2 சேரக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்னன்னா அமினோ ஆசிட் பை பெப்டைடு டிரான்ஸ்பெர்ஸ். அந்த டிரான்ஸ்பெர்சஸ் சொல்றோம். அந்த என்சைம் வந்து பயன்படக்கூடாது. பெப்டைடு பைண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஃபார்ம்டு பிட்வீன் ப்ரீவியஸ் அமினோ ஆசிட். பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா எதுக்கு இடையில அப்படின்னா பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அது எதுக்கு இடையினா ப்ரீவியஸ் அமினோ ஆசிட்டுக்கும் நியூவா என்ட்ரி ஆகக்கூடிய அமினோ ஆசிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னா பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ். பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ்ங்கிற என்சைம் யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா இந்த 2க்கும் எந்த என்சைம் தேவைப்படக்கூடியது பயன்படக்கூடியதுன்னா இந்த பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்சைம் தேவைப்படுது. அதே மாதிரி ரைபோசோம் நியூவா மூவ் ஆகுது. ஒரு கோடான் இருந்து நெக்ஸ்ட் கோடானுக்கு எம்ஆர்என் இருந்து ரைபோசோம் மூவ் ஆகக்கூடியதா இருக்கு. எக்ஸாம்பிள் P சைட்ல இருந்து ஆக்குபை பண்ணி அந்த பெப்டைட் வந்து A சைட்டுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியதா அது எங்க நடக்குன்னா tRNA தான் அது நடக்கக்கூடியதா இருக்கும். ரைபோசோம் மூவ் ஆகுது.
ஒரு கோடான்ல இருந்து அடுத்த கோடான் அதுல கொடுப்பான். எம்ஆர்என்ஏல இருந்து டைரக்டா எம்டிபி சைடுக்கு ஆக்குபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெப்டைடு எங்க போகக்கூடியதா இருக்கும், ஏ சைடுக்கு போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. இது எல்லாமே டிரான்ஸ்லொகேஷன் ரிக்யூர்டுன்னு கொடுப்போம். டிரான்ஸ்லொகேஷன் இடம் விட்டு இடம் மாறுது. டிரான்ஸ்லொகேஷன் ரிக்யூர் அது EF2 அப்படின்பா, குவானைன் ட்ரைபாஸ்பேட் அந்த இது கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அடுத்த டெர்மினேஷன். டெர்மினேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் ப்ராசஸ். இந்த ரைபோசோம் பொறுத்துக்கு ஸ்டாப் கோடானா ஆகக்கூடிய ஒரு சைட் தான் டெர்மினேஷன் சொல்றோம். அதுல என்ன இருக்குமா, ஸ்டாப் கோடான், டூ நாட் கோடான், அதுல வந்து என்ன, தேர் நோ கரஸ்பாண்டிங் டிஆர்என்ஏன்னு சொல்றோம். கோடான் வந்து ஸ்டாப் ஆயிரும், முடிஞ்சு போய் நின்றும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸ் நடக்காது. அந்த புரோட்டீன் ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபேக்டர், புரதம் சொல்றோம்ல, அந்த புரதம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்டர், அது எதோட பைண்டா இருக்கு, bind to the expose the A site processing பாலிபெப்டைடு. அந்த பாலிபெப்டைடு செயின் அப்படியே கண்டினியூவா பாலிபெப்டைடா இருக்கும். அது செப்பரேட்டா ஒன்னு ஒன்னா எதுவா மாறக்கூடியதுன்னா டிஆர்என்ஏ மாலிகுலா மாறுது. தனித்தனியா இங்க பாத்திரம் தெரியும். ஒன் பை அந்த பாலிபெப்டைடு செயின் இருந்தா டிஆர்என்ஏ நம்ம முன்னாடி பார்த்துருவோம், குளோபல் லீப் லைட் ஸ்ட்ரக்சர். அதுல ஒன் பை ஒன்னா அந்த செயின் அந்த கலர் கலரா இருக்கு பாருங்க, ஒரு பாசியில எப்படி இது கோத்துக்கோமா, அந்த பாசி எப்படி கோத்துருக்குமோ அதே மாதிரி ஒன் பை ஒன்னா ஃபார்ம் ஆகி கடைசி அந்த கோடான் ஸ்டாப் ஆகி முடிச்ச உடனே டிஆர்என்ஏ மாலிகுல் ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்கும். டிஆர்என்ஏ மாலிகுல் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அந்த ரைபோசோம் பால்ட் ஆஃப் த எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஸ்டாப். எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் ஆயிரும். அது முடிஞ்ச டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், த டெர்மினேஷன். டெர்மினேஷன்னா த சிக்னல்டு ஒன் ஆஃப் த 3 டெர்மினேஷன் கோடான்னு சொல்லுவோம். அது என்னன்னா 3 டெர்மினேஷன் கோடான். அதுல ஒன்லி ஒன் யூகேரட்டிக் ரிலீஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது யூகேரட்டிக்ல பொறுத்தவரைக்கும் யூகேரட்டிக் அடுத்து யூகேரட்டிக் அதுல RF1 ரெகனைசேஷன் சைட் 3 ஸ்டாப் கோடான் கொடுத்துருப்போம். என்னன்னா ஸ்டாப் கோடான் RFP காம்பினேஷன் ஆஃப் குவானைன் டைமின் பாஸ்பேட் அண்ட் அது எதை இன்டியூஸ் பண்ணக்கூடிய இருக்கு, இன்டியூஸ் ரைபோசோம் ரிலீஸ். ரைபோசோமோட ரைபோசோம் இன்டியூஸ் அந்த ரைபோசோம் எதை ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு, ERF1 ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பாலிபெப்டைட் செயின் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது RNA லீவ்ஸ் அந்த ரைபோசோம். RNAல இருந்து ரைபோசோம்க்கு வந்து லீவ் ஆகக்கூடியது. இந்த பாலிபெப்டைட் செயின் ரிலீஸ் ஆகுது, அப்படியே மூவ்மெண்ட் ஆகுது. ரிலீஸ் ஆகி RNA போய் சேர்ந்த RNAல இருந்து வெளியே வந்து ரைபோசோம்ல போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. அடுத்து இது ஒரு டிஃபரன்ஷியேட் மாதிரி பாத்துங்க. டிரான்ஸ்லேஷனுக்கும் யூகேரட்டிக் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ரோகேரட்டிக் டிரான்ஸ்லேஷன். அதுல எங்க நடக்கும், 70S ரைபோசோம், இது 80S ரைபோசோம். நம்ம படிச்சிருப்போம் டிரான்ஸ்லேஷன் யூகேரட்டிக் அந்த ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக். அது திரும்ப நேற்று மேம் எடுத்தாங்க, திரும்ப எலாபரேட்டா இன்னொரு யூகேரட்டிக் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா அது கொடுப்பாங்க, கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும் ரெண்டுலுமே. இதுல டிஸ்கன்டினியூ ப்ராசஸ், இந்த இதுல பொறுத்தவரைக்கும் டிஸ்கன்டினியூ ப்ராசஸ். அதே மாதிரி எம்ஆர்என்ஏ பாலிசிஸ்டோனிக்கா இருக்கும். இது வந்து மோனோசிஸ்டோனிக். பாலிசிஸ்டோன்னா அப்படியே கண்டினியூவா செயின் மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து எம்ஆர்என்ஏ ஒரே ஒரு சிஸ்டோனிக் தான். மோனோசிஸ்டோனும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த இனிஷியேஷன் கோடான் அசிஸ்ட்லி ஏயுஜியா இருக்கக்கூடியதா இருக்கும், இல்ல ஜியூஜி யூஏஜி இந்த மாதிரிதான் இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கோடான் பொறுத்தவரைக்கும் இனிஷியேஷன் கோடான் ஏயுஜின்னு சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணக்கூடிய கோடான். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணக்கூடிய கோடான் என்னன்னா AUG ஆக்குபை இந்த CUGR குவானைன் யுராசில் அண்ட் குவானைனா இருக்கு. சாரி, சைட்டோசில் யுராசில் அண்ட் குவானைன் இது இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துங்க. எவ்வளவு அதே ஃபாஸ்ட் ப்ராசஸ், எவ்வளவு அமினோ ஆசிட் ஒரு செகண்டுக்கு வந்து 20 அமினோ ஆசிட் ப்ராசஸ் ஆகக்கூடிய இருக்கு. ஆட் ஆகிட்டே இருக்குமா, புதுசா ஆட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னோம். இதுல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. என்னன்னா ஸ்லோவா தான் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ப்ரோகேரட்டிக்ல எப்படி நடக்கும், யூகேரட்டிக்ல எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான். அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் மாதிரி கொடுப்பான். அதே மாதிரி இதுல டிரான்சிஷன் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு டைம் அதை பார்த்துங்க. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பான். அதுல இந்த நம்ம டிஎன்ஏ ஸ்டாண்ட் 5' to 3'. அதுல எம்ஆர்என்ஏ பொறுத்த கொடுத்துப்பான். எம்ஆர்என்ஏ மீத்தியோனின், அதை மீத்தியோனின் மேட்ச்னு கொடுப்பான். ஏயுஜி அடினைன் குவானைன் அண்டு அடினைன் யுராசில் அண்ட் குவானைன் கொடுப்பான். அடினைன் யுராசில் அண்ட் குவானைன் அதான் 5'. அதுல வந்து என்னன்னா பியூரின் கேப் கொடுப்பான். பியூரின் ரிச்சா இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த இதுல பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் ஏயுஜி ஃபர்ஸ்ட் அடினைன் யுராசில் அண்ட் குவானைன் அண்ட் 5 days எந்த 5 days இருக்கக்கூடியதா இருக்கு. அதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டயராம் மாதிரி கொடுத்துருப்பான். என்னென்ன கொடுப்பா, மீத்தியோனின் வந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. இதுல வந்து என்னன்னா இதுல H2N மீத்தியோனைன் அதுல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அப்ப ரெண்டுமே என்ன இருக்கும், 5 days இருந்தாலும் சரி 3 days இருந்தாலும் சரி, அதை என்ன சொல்றோம்னா பேஸ் பேர் பொறுத்த வரைக்கும் ரைபோசோமல் ஆர்என்ஏவா தான் இருக்கக்கூடிய இருக்கு. அந்த ரைபோசோம்ல இருந்து எப்படி வந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு இது மட்டும் கொடுத்துப்போம். அது எந்த பியூரின் ரிச்சா இருந்தாலும் சரி இல்ல கேப் ரிச்சா இருந்தாலும் சரி, கேப்பா இருந்தாலும் வேகமா ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி யூகேரியோட்டிக்ல பொறுத்த வரைக்கும் எம்ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் 5 கேப் ஸ்ட்ரக்சர் ஒன்று ப்ரொஃபைல். அது டெஃபினேஷனா என்ன இருக்கும், கோடான் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகக்கூடியமா. 5 days கேப் ஒன்று பிரச்சனை ஆயிடும். அந்த கொடுப்பான் 5 days கேப்னு கொடுப்பான் பாருங்க. அந்த 5 days அது வந்து எதுக்கு யூஸ் ஆகக்கூடியதா இருக்குமா, கோடான் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் அது யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. அது எங்க லொக்கேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஏயுஜி தான் கொடுப்பான். இந்த ஃபர்ஸ்ட் ஏயுஜின்னு கொடுப்பான் பாரு, ஃபர்ஸ்ட் ஏயுஜி ஃபார்ம் அங்கதான் கேப் ஒன்று ஜிஏபின்னு கேப்னு கொடுப்பான். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அதுதான் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடமா. அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் இங்கதான். ஏன் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அந்த டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இடமா இருக்கு. அததான் கொடுத்துருப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் மேம், இந்த டயராம் கொடுத்துருப்போம். அதுல அதுல வந்து பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக் டிஆர்என்ஏ, யூகேரியோட்டிக்ல எப்படி வந்து எம்ஆர்என்ஏ இன்வால்வ் ஆகக்கூடியதா இருக்கு. அதுல 1 by 1 கொடுத்துருப்போம். அந்த டயராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோகேரியோட்டிக்ல எப்படி இருக்கு. யூகேரியோட்டிக்ல காம்போசிஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் ஸ்ட்ரக்சர் மெசஞ்சர் ஆர்என்ஏல பொறுத்த வரைக்கும் ஏஜி, புரோட்டீன் ஏ அண்ட் புரோட்டீன் பி, ஆல்பா பீட்டா அண்ட் புரோட்டீன் காமாரேஸ். அதுல அடினைன் யுராசில் குவானைன் இது யூஸ் பண்ணியும் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அடினைன் அண்ட் யுராசில் குவானைன் யூஸ் பண்ணி மட்டும் ஒரே ஒரு புரோட்டீன் மட்டும் ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்படின்னு கொடுப்போம். இதையும் மற்ற ப்ரோகேரியோட்டிக் எப்படி மல்டிபிள் ரைபோசோம் பிரச்சனை இருக்கு. அது செயின் மாதிரி தான் இருக்கக்கூடிய அதோட மெயின் ரிசல்ட் என்னன்னா சிந்தசிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் புரோட்டீன். இப்ப நம்ம பார்த்துருக்கோம்ல என்னென்ன புரோட்டீன், ஆல்பா புரோட்டீன், பீட்டா புரோட்டீன், காமா புரோட்டீன், இந்த மாதிரி புரோட்டீன் ஆல்பா, புரோட்டீன் பீட்டா, புரோட்டீன் காமான்னு சொல்றோம்ல. ஆனா மேல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் அடினைன் யுராசில் குவானைன், ஒரே அடினைன் யுராசில் குவானைன் தான். ஆனா நம்ம ஃபார்ம் ஆகக்கூடிய புரோட்டீன் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியது. வெவ்வேறு விதமா இருக்கு. ஆல்பா இருக்கு, பீட்டா இருக்கு, காமா இருக்கு. இந்த மாதிரி தனித்தனி புரோட்டீன் ஃபார்ம் ஆகக்கூடியதுதான். அதோட ரிசல்ட் அதான் கொடுத்துருப்போம். அடுத்ததுன்னா அடுத்து அந்த இனிஷியேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் டிரான்ஸ்லேஷன் ஃபார்மேஷன் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. குவானைன் அதுல வந்து அந்த பார்ட்ல கொடுப்போம். குவானைன், டைபரிக் பாஸ்பேட், இந்த P1 அண்ட் IF1, IF2, IF3 இந்த ஃபேக்டர்ஸ்ல யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. அமினோ அசைடேட் சைட்ஸா தான் யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. ஏ சைஸ் இந்த பெப்டைட் சைஸ்ல இருக்கக்கூடிய அமினோ அசைடேட் சைட்ஸ் அண்ட் இ சைஸ் எக்ஸிட் சைஸ் ஆகக்கூடியதா இருக்கு. இந்த டிஆர்என்ஏ ஆர்ஜினேட் பண்ணக்கூடியது எங்க இருந்து ஆர்ஜினேட் ஆகும், எங்க ஓரியன்டட் ஆகக்கூடியதா இருக்குன்னா 3 days to 5 days ரைட். அந்த லெஃப்ட் டு ரைட் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த இதுல கொடுப்பான் எங்க இருந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அதுதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்கு பாக்டீரியல் ஃபேக்டர் கொடுப்பான். இதோட மெயின் ஃபங்க்ஷன் IF1, IF2, IF3 1 to 3 மாதிரி ஞாபகம். எது ப்ரீ மெச்சூர் பைண்டிங், அதுல ஃபர்ஸ்ட் பைண்டிங் ஆகுது வந்து ப்ரீ மெச்சூர் ஆகக்கூடியதா இருக்குமா. டிஆர்என்ஏ ஏ சைட்ல போய் பைண்டிங் ஆகுது வந்து ப்ரீ மெச்சூர் பண்ணக்கூடியதா இருக்குமா. நீ பைண்டிங் பண்ணாத அப்படின்னு ப்ரீ மெச்சூர் பண்ணது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பைண்டிங். அடுத்து F மீத்தியோனின், டிஆர்என்ஏ மீத்தியோனின், அடுத்து S ரைபோசோமல் சப்யூனிட் இதெல்லாம் பைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய. அடுத்து 30 சப்யூனிட் ப்ரிவென்ட் ப்ரீ மெச்சூர் ஆகும். அசோசியேட் ஆகும் எவ்வளோ அந்த 3 years அண்ட் 50 years சப்யூனிட் ரெண்டு ப்ரீ மெச்சூர் பண்ணி அசோசியேஷன் ஒருங்கிணைச்சு என்கேஜ் பண்ணி ஸ்பெசிபிக்கான பி சைட்லயோ இல்ல எஃப் மீத்தியோனையோ டிஆர்என்ஏலையோ இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பைண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல இருக்கு, இதெல்லாம் எது இந்த பிளேஸ்ல இருக்கு, அதெல்லாம் ஈஸியா ஜாயின் பண்ணக்கூடியதா இருக்கு. அதை பார்க்கறதுனா ஃபாலோ பண்ணக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன் தான் கொடுப்போம். அதுல IF1, IF2, IF3 எது யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், the formation of
ஃபார்மலி மீத்தியோனைல் டிஆர்என்ஏ. இதுல ஸ்பெஷல் டைப் டிஆர்என்ஏல பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் டைப் டிஆர்என்ஏ மீத்தியோனைல் கொடுப்பான். மீத்தியோனைல் அதுல மீத்தியோனைல் அதை யூஸ் பண்ணக்கூடிய டிஃபரெண்ட் ஆர்என்ஏ யூஸ் பண்ணது. இது எதுக்கு யூஸ் ஆனா கேரிங் இந்த மீத்தியோனைல் இன்டர்னல் அடினைல் அண்ட் அந்த ஸ்டார்டிங் கோடான் சொல்ற ஏயுஜி கோடானுக்கு தேவையான என்சைம் வந்து ப்ளீவ்டு பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த எதோட அட்டாச் ஆயிருக்கும் மீதியோனைல். அந்த மீதியோனைல் வந்து 2 டிஎன்ஏ அண்ட் டிஆர்என்ஏ மாலிகுல்ஸோட அட்டாச் ஆயிருக்கும், அதோட ஒட்டி இருக்கக்கூடியதா இருக்கு, அது ஃப்ரீஸ் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு. அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷனா இருக்கு. அதுவே பிளாக்கிங் அமினோ ஆசிட் அமினோ குரூப் பிரச்சனை இருக்கும். அந்த அமினோ குரூப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப்பும் மீத்தியோல ஃபார்மல் குரூப்பும் ஒன்லி கார்பாக்சிலிக் குரூப்பும் அவைலபிளா இருக்கு. அதுல என்ன இருக்கும் பாண்டிங் அனதர் அமினோ ஆசிட்டோட அனதர் அமினோ ஆசிட் வந்து சேரக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன சார் அப்படின்னாவே சூட்டபிள் அந்த பாலிபெப் அதுல சூட்டபிள் அந்த பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகி யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. லாஸ்டா பொறுத்த வரைக்கும் குவானைன் ட்ரைபாஸ்பேட் ஸ்பெசிபிக்கா ரெகனைசேஷன் சைட் எஃப் அந்த மீத்தியோனைல் டிஆர்என்ஏவோட சேர்ந்து அடினைல் அந்த ஸ்டார்டிங் கோடான ஏயுஜி ஸ்டார்டிங் கோடான பி சைஸ்ல போய் ரெகனைஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த ஃபிட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்து இந்த இதுல பொறுத்த வரைக்கும் செகண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துப்போம். அடுத்து செகண்ட் அமினோ அசைட்டட் ஆர்என்ஏ என்ட்ரி ஆகுது ரைபோசோம்ல பவுண்ட்ல அண்ட் என்ட்ரி ஆகி அதுல என்னென்ன இருக்கு சார் அண்ட் அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஆல்சோ கண்டைன் குவானைன் அண்ட் ட்ரைபாஸ்பேட் இது பைண்ட் ஆகி செகண்ட் அமினோ ஆசிட்டோட போய் சேரக்கூடியதா இருக்கும். அப்ப சேரும் போது என்ன இருக்கும் அக்குமுலேட் பண்ணும்போது ஹைட்ரோலைசிஸ் ஆகுது, நீரால் பகுக்கப்படுதுன்னு சொல்றோம். ஹைட்ரோலைசிஸ் ஆகி அதுல பாஸ்பேட் வந்து ரிலீஸ் ஆகி திரும்ப இஎஃப் அண்ட் டியூஜி ஜிடிஎஸ் காம்ப்ளெக்ஸ் போய் ரைபோசோம்ல போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. அந்த ரிலீஸ் ஆகும்போது காம்ப்ளெக்ஸ் பைண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் சப்ஸ்டன்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு மாலிகுல் இருந்து அனதர் மாலிகுல் மூவ்மெண்ட் ஆகும்போது குவானைன் ட்ரைபாஸ்பேட் பைண்ட் ஆகி அதோட ரிசல்ட் என்னன்னா திரும்ப ரீசைக்கிள் ஆகக்கூடியதா இருக்கு. இது எதுக்கு சார் இருக்குன்னா ரிப்பீட் ஆஃப் த சைக்கிள்ஸ் ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது, திரும்ப அந்த இஎஃப்டிஎஸ் சப்ஸ்டன்ட் ரிலீஸ் ஆகி திரும்ப அனதர் மாலிகூல்ஸோட உள்ள வந்து திரும்ப அவைலபிளா அப்படியே ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. அப்ப திரும்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கு, ரீப்ளேஸ் ஆகக்கூடியதா இருக்கும். அதுக்குதான் இது பயன்படக்கூடியதா இருக்கு. அடுத்தது வேணும் செகண்ட் ஸ்டெப் இந்த பாலி இதுல பெப்டைடல் டிரான்ஸ்போர்ட் கேட்டலைஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் 30S ஆர்என்ஏ ரைபோசோம் சொல்றோம். இந்த நம்ம இந்த வரைக்கும் பார்த்தது எல்லாமே அந்த ரைபோசோம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்துருப்போம். இங்க பொறுத்துக்கும் ப்ராப்பர்லி கொடுத்துப்பான். ரைபோசோம் டைப்ஸ் ஸ்பெசிபிக் பண்ணி கொடுத்துருப்பான். இந்த டைப்ஸ் கொடுத்துருப்பான். செகண்ட் அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ ஏ சைட்ல போயிட்டு ஃபார்மிங் ஆகிருக்கும். அதே டைபெப்டைட் பாண்ட்ல டிஆர்என்ஏவோட ஸ்டேஜ்ல போய் ரீச் ஆகக்கூடியதா இருக்கு. மொத்த ரைபோசோம்ல எப்படி ரைபோசோம் ஷிஃப்ட் ஒரு பொசிஷன் அந்த 50S சப்யூனிட் ஒன்று 30S சப்யூனிட் ஒன்று பிரச்சனை. அந்த 50S சப்யூனிட்ல இருக்கக்கூடிய பைண்டிங் 2 ஹைபிரிட் பைண்டிங் ஆகி அன்சார்ஜ் ஆகக்கூடியதா இருக்கு. ஷிஃப்ட் வரும்போது 3 days to 5 days 5 days to 3 days இந்த மாதிரி அன்சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது தான் என்ன சார் ஃபார்ம் ஆகுதுன்னா ஆன்டிகோடான் ரிமைன் ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அந்த சைட்ஸ் வந்து ஏ அண்ட் பி சைட்ஸ் சொல்றோம். 2 சைட் கொடுப்போம், ஏ சைட்ஸ் அண்ட் பி சைடு அப்படின்னு 2 சைட் கொடுப்போம். அடுத்த மேடம் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பொறுத்தவரைக்கும் இந்த ரைபோசோம் மூவ் ஆகக்கூடிய இருக்கும் கோட் எம்ஆர்என்ஏ யூஸ் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணி ஹைட்ரோலைசிஸ் மூலமா குவானைன் ட்ரைபாஸ்பேட்டோட மூவ்மெண்ட் ஆகும்போது இஎஃப்ஜியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பி சைட்ஸ்ல இருந்து லிவிங் ஆகி அதுல இருந்து அப்படியே வெளியே ரிலீஸ் ஆகி ஏ சைட்ஸ்ல போய் ஓப்பன் ஆகி இன்கமிங் உள்ள போய் என்ட்ரி ஆயிருமா. அப்ப தேர்ட் அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கு. அந்த அன்சார்ஜ் டிஆர்என்ஏ டிசைட் ஃப்ரம் த ஈ சைட் த எலாங்குலேஷன் சைட் பிகின் த திரும்ப எகெயின் அப்படியே நடக்கக்கூடியதா கண்டினியூவா ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததுன்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன் அமினோ ஆசிட் என்னடா சார் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துப்பான். என்னடா சார் இஎஃப்டியூ அப்படின்னு ஒவ்வொரு என்சைம் எலாங்குலேஷன் ஃபேக்டர் தான் கொடுப்பான். பைண்ட் த அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ ஏதோ அமினோ ஆசிட்டோட டிஆர்என்ஏ பைண்ட் ஆகக்கூடிய இருக்கும். அமினோ ஆசிட் டிஆர்என்ஏவோட எது சார் அந்த குவானைன்
ட்ரைபாஸ்பேட் பொறுத்த வரைக்கும் என்ன சார் ஆகுனா பைண்ட் ஆகுது, இணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இருக்கு. அதுமாதிரி EFTS அப்படின்னு ஞாபகம் வச்சோம், அது 74 74. அது டிஸ்பிளேஸ் ஆஃப் த குவானைன் டைபாஸ்பேட் ஃப்ரம் EF and TU, இதோட டிஸ்பிளேஸ் ஆகக்கூடியதா இருக்கு, ரிமூவ் ஆகக்கூடியது ஹெல்ப் பண்ணக்கூடிய EFG கொடுப்பான் 77. இந்த ப்ரொமோட் பண்ண டிரான்ஸ்லோகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த டிரான்ஸ்லோகேஷன், the promotes of translocation binding translocation promote பண்ணியும் இந்த குவானைன் ட்ரைபாஸ்பேட் ரைபோசோமோட பைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 2 ஃபங்க்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி ரிலீஸ் ஃபேக்டர் கொடுப்பான். இது வந்து எலாங்கேஷன் ஃபேக்டர், நீட் அடைகிறதுக்கு இது ரிலீஸ் ஃபேக்டர். ரிலீஸ்னா வெளியே ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபேக்டர். ரெகனைசேஷன் அதில் பாருங்க, இந்த ஸ்டாப் கோடான்னு கொடுப்பான், UAG ஸ்டாப் கோடான்னு கொடுப்பான். என்னன்னா சார், ரெகனைசேஷன் UAA அண்ட் UG ரெண்டுமே ஸ்டாப் கோடானா தான் இருக்கக்கூடிய இருக்கும். அதே மாதிரி RF2 கொடுப்பான் 38, ரெகனைசேஷன் UAG UA அண்ட் UGA ஸ்டாப் கோடான் தான் ரெண்டுமே. அடுத்து RF3 46 பைண்ட் த குவானைன் ட்ரைபாஸ்பேட் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தூண்டக்கூடியதா இருக்கும். RF1 அண்ட் RF2 ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்து வந்து என்ன இருக்கும், RF1 RF2 RF2 ரெண்டையும் பைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸ்டிமுலேட் பண்ணும், பைண்ட் பண்ணதும் ஹெல்ப் பண்ணக்கூடியதா. அப்ப RF3 தான் அந்த 1 2 ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி அந்த ரெண்டையும் பைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் RF3 46. அடுத்து மேம் இந்த டெர்மினேஷன், இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பாக்டீரியால எப்படி நடக்குதுன்னு கொடுப்போம். இந்த டெர்மினேஷன் கோடா A சைட்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபேக்டர் வந்து RF1 RF2 டிபெண்டிங் அந்த டெர்மினேஷன் கோடான் பிரசன்ட் ஆயிருக்கு. அது A சைட்ல இருக்கிறது ஹைட்ரோலைசிஸ், அந்த ஈஸ்டர் லிங்கேஜ் மூலமா அந்த ஈஸ்டர் லிங்கேஜ் பிட்வீன் அது நாக்ஸ்டன் பாலிபெப்டைடும் tRNA P சைட்ஸ்ல போய் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனா கம்ப்ளீட்டா பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகும். அது இருக்கக்கூடிய பாலிபெப்டைட் ஹைட்ரோலைசிஸ் என்ன இருக்கும், ரிலீஸ் ஆகி வெளியே போயிடுவான். அப்ப கம்ப்ளீட்டா என்ன இருக்கக்கூடிய பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகும். ஃபைனலா mRNA டிக்ளேட்டட் டு tRNA மாறுது. லாஸ்டா அதோட ஃபேக்டர் ரைபோசோம் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகுது. அந்த ரைபோசோம்ல டிஸ்ட்ராக்டட் ஆகி என்னவாசா மாறுதுன்னா 30S and 50S சப்யூனிட்டா மாறக்கூடியதா இருக்கு. புரோட்டீன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரைபோசோம் எப்படி ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்குன்னு கொடுத்துப்போம். அடுத்து மேம், அவ்வளவுதான். தேங்க்யூ மேம்.